சிவா வந்து பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு பெரிய இடம். நல்ல மனுஷனா இருப்பாருன்னு பார்த்தா, இவ்ளோ சீப்பா, இவ்ளோ கேவலமா, இவ்ளோ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருப்பாராம். அதுவும் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்குது சிவாவ பார்க்குறப்போ. இப்ப லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத்து சொல்லிட்டு இருக்காப்புல, இந்த மாரி டிப்ளமேட்டிக்கா சிவா இருக்காப்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அருண் வராரு. அருண் வந்து சொல்றப்ப இந்த மாரி சாப்பாடு விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. இந்த மாரி சாப்பாடு வந்து எடுத்து வைக்கிறப்போ, அருண் வந்து சிவா கிட்ட கேட்டிருக்காப்ல. சிவா வந்து சொல்லியிருக்காப்புல, இந்த மாரி ரஞ்சித் சார் எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறார். அதனால எடுத்து வச்சிருக்கேன். அப்படின்னு சாப்பாடு தனியா எடுத்து வச்சாராம். இப்ப ரஞ்சித் சார் வந்து கேட்கிறாரு சிவா கிட்ட, சாப்பாடு எங்கீங்க அப்படின்னு. நான் வந்து எடுத்து வச்சிருக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு எடுத்து வச்ச சாப்பாடு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அப்ப சிவா சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி நான் ராணவ் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்ப ராணவ் வந்து திரும்பி பின்னாடி பார்த்தா ராணவ் பின்னாடி உட்காந்துருக்க, எனக்கு இங்க கொடுத்தீங்க அப்படின்னு அப்ப ராணவ் அப்பவே சொல்லியிருக்கிறாப்ல. அப்பவே வந்து ரஞ்சித் ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்றாப்ல. அப்போ அப்படியே ஜமாளிக்கிறதுக்காக வந்து சிவா வந்து ரஞ்சித்துக்கு சாப்பாடு விட்டு விடுற மாதிரி, இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறப்ப, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியாமா. அது அப்படியே என்ன சொல்றது, முத்து வந்து நிஜமாவே அப்படியேவா அப்படியேவா பொய் சொன்னாரா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதாவது ரஞ்சித்துக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அருண் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனா ரஞ்சித் கிட்ட ராணுவுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு பொய் சொல்லியிருக்கிறாரு. இப்ப எல்லா சாப்பாடும் இவரே சாப்பிட்டுருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ரஞ்சித்துக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனா எடுத்து வச்சுட்டு எனக்கு பசியா இருந்துச்சுங்க நான் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித்திட்டியா சொல்லியிருக்கிறார். இல்லையா, ரஞ்சித் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறார், ராணுவ கிட்ட நான் ராணுவ கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அப்ப ராணுவுக்கு அது கொடுத்துருக்கலாம். இப்படி ரஞ்சித்துக்கிட்ட, ராணுவ கிட்ட, அருண் கிட்ட இப்படி எல்லாத்துக்கிட்டையும் ஏமாத்தி பொய் சொல்லி அப்படி சாப்பிட்டார் அப்படின்னா இத்தனை கேமராவில் மறைக்க முடியுமா? இது ஊரே பார்க்குது. எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காரு. இவ்வளோ சீப்பா இந்த விஷயத்துக்கு இப்படி நடந்துக்கலாமா? பசிக்குதுன்னா கேட்டு சாப்பிட்டு போயிடலாம், முடியலையா? அதுவும் சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு சாப்பாடாக இருக்காது. இது வந்து நமக்கு வந்து காட்டியிருக்க மாட்டாங்க, லைவ்ல வரல, லைவ்ல பேசிட்டு இருக்காங்க. இது வந்து பிக் பாஸ் அனுப்பிச்சு சாப்பாடாக இருக்கும். இதில் வந்து இப்படி நடந்துக்கிறாரு, இவ்வளோ சீப்பா நடந்துக்கிறாரு, என்ன மனுஷனே தெரியல.